குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் எம்ஹெச்சிசியோட அப்டேட்டு உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக 19ஆம் தேதி இது எம்ஹெச்சிசிலேருந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் விட்டிருக்காங்க. என்னென்னா டவுன்லோடு ஆல் டிக்கெட் டிரைவர் இது விட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. போய் எம்ஹெச்சிசியில் செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. மே மாதம் எழுதின ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், அப்புறம் கேஷியர் இவங்களோட ரிசல்ட் வந்ததோடு நின்றுட்டு இருந்தது. அவங்களுக்கு லிஸ்ட்டு விட்டிருக்காங்க, செலக்டட் லிஸ்ட்டு விட்டிருக்காங்க. அப்புறம் கட் ஆஃப் மார்க் விட்டிருக்காங்க அவங்களோடது. இதில் டைப்பிஸ்ட்டோட ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கண்டக்ட் பண்ண சொல்லி டேட் போட்டு அவங்களோட மார்க்கும் அவங்களோட லிஸ்ட்டும் விட்டிருக்காங்க. எக்ஸாம் எழுதுனவங்க, எம்ஹெச்சிசியில் எக்ஸாம் எழுதுனவங்க போய் லிஸ்ட்டு ஏதாவது உங்கள் பேர் வந்திருக்கான்னுட்டு செக் பண்ணுங்கள். உங்கள் பேர் இதில் வந்திருந்தால் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வராதவங்க கவலைப்படாதீங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு இன்னும் வராமல் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயாவது வருதான்னு பாருங்கள். இன்னும் நிறைய எக்ஸாம் எழுதுங்க. எம்ஹெச்சிசியில் மட்டும் நம்பிட்டுருக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையும் எழுதுங்க. ஏதாவது ஒன்றுத்தில் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க. சாய் நர்லால் நல்லதே நடக்கும். இன்டர்பிரேட்டர் அவங்களுக்கும் கேண்டிடேட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஹிந்தி டு மலையாளம் அப்படின்ட்டு இன்டர்பிரேட்டர் அவங்களது எக்ஸாமுக்கு மார்க் லிஸ்ட் அது வந்துட்டு இருந்தது. அவங்களோட லிஸ்ட்டும் கேண்டிடேட் லிஸ்ட்டும் விட்டிருக்காங்க. அதுலேயும் பேர் இருக்கான்னு பாருங்கள். நேம் வந்தவங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சாய் நர்லால் நல்லதே நடக்கும். தொடர்ந்து எம்ஹெச்சிசியோட அப்டேட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்குறேன். பாய்.